will start front part. Okay, so front part bell pin-ஆல பின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அத 0.5ல ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் அப்ளை பண்ணா பிளண்டிங்கா வரும். ஓகே, அண்ட் டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். ஓகே, நீங்க போட்டு ஸ்டிச் மேலேயே போடலாம், ஆர் அதர்வைஸ் பக்கத்திலேயே ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, நாட்சஸ் பிளேஸ் பண்ணுறது இந்த மாதிரி. ஓகே, கப் ஷேப்ஸ் கொடுக்கும் போது ஒரு பிளெண்டிங் வரும். பிளெண்டிங் கப் ஷேப்ஸ் வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி அதர் சைடை எப்படி கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்றத பாருங்க. ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, ஸோ ஹெம்லைன்ல இருந்து raw edges to raw edges match பண்ணி first pin பண்ணுங்க. ஓகே, and next இங்க பாருங்க, இந்த straight line இருக்கு இல்லையா, அது இந்த straight line-ஓட match. ஓகே, and raw edges to raw edges. அப்படியே ஃபுல் கர்வ்மே raw edges to raw edges அது பிளேஸ்ல மேட்ச் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாட்சஸும் மேட்ச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெல் பின்னால பின் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் நீங்க உங்க சூவிங்க்கு கொண்டு போங்க. ஓகே, ஸோ நீங்க டாப்ல இருந்து 0.5 சூவிங் பண்ணலாம் அண்ட் ஹெம்லைன்ல இருந்து 0.5 சூவிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கிருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க சூவிங்க அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம இப்போ டாப்ல இருந்து சூவிங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் ரா எட்ஜஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இதே மாதிரி நாட்சஸ் அப்ளை பண்ணிட்டு பிளண்டிங்க கொண்டு வாங்க. ஓகே, நல்ல டீப் கர்வா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம நாட்சஸ் பிளேஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வி நாட்சஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அயனிங் கொண்டு வந்துட்டு கூட இப்படி ஓபன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை கப்லாம் பிளேஸ் பண்ணல, அப்படியே ஒரு பக்கமா டர்ன் பண்ணிட்டு. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் நல்லா பாயிண்ட் நல்லா அழகா பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ நவ் வேஸ்ட் கனெக்ட் பண்ண பிறகு நம்ம அதே மாதிரி ப்ராசஸ் லைனிங்லயும் கொண்டு வரணும். ஓகே, so same process, right side facing each other. so லைனிங்ல வந்து ஏதாவது ஒரு பக்கம் நீங்க ரைட் சைடுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி அதர் சைடையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சேம் ப்ராசஸ் தான். ஓகே, பாயிண்ட் 5ல ஸ்டிச் பண்ணிட்டே வரும். Same process, one more stitches. இப்போ இது ரைட் சைடு அப்படின்னா இது ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடு டு ரைட் சைடுன்னு நம்ம ஹெம்லைன்ல இருந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ ராங் சைட்ல தான் நம்ம சூவிங்க கொண்டு வரணும். ஓகே, இப்போ இது ரைட், இதுவும் ரைட். ஸோ லைனிங் இதே மாதிரி பஸ் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அண்ட் மெயின் மெட்டீரியலும் ரெடியா இருக்கு இல்லையா? இப்போ இந்த நெக் லைனை ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங், அதாவது மெயின் ஃபேப்ரிக் டு லைனிங் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர்ல பிளேஸ் பண்ணிட்டு நம்ம நெக் லைனை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருக்கோம், வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்றதுக்கும் பிஃபோர். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு பிறகு நீங்க ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ்ல 0.5ல சூவிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. As usual, after notches க்கு பிறகு top stitches apply பண்ணுங்க. ஒரு நீட் ஃபினிஷிங் நெக் லைன் தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்
வேஸ்ட் பேண்ட் சூவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்க சென்டர் டு சென்டர், ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ், இதுவுமே நம்ம 0.25ல ஸ்டிச் பண்ண போறோம். அண்ட் சாண்ட்விச் மெத்தட், right side facing each other. Okay. Just 0.25ல turn பண்ணிடுங்க. ஓகே, சைட் டர்னிங். இப்போ ஒரு நல்ல அயனிங் ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு 0.25 ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர்ல மட்டும் நாச்சஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர்ல மட்டும் ஒரு ஸ்மால் நாச்சஸ். ஓகே, now turn. ஸோ வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி ஹெம்லைனை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணி அயன் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். ஓகே, ஸோ வேஸ்ட் பேண்ட், மெயின் மெட்டீரியல் அண்ட் லைனிங் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர் 0.5 inchesல ஸ்டிச் பண்ணி. ஓகே, inchesல சூவிங் ஸ்டார்ட் பண்றேன். and raw edges to raw edges. just place பண்ணிட்டு turn பண்ணிடுங்க. டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். and ஃபுல்லா நாட்சஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பிறகு இந்த V ஷேப்ல கட்ஸ் கொடுத்துருங்க and turn. ஓகே, டர்ன் பண்ணிட்டு ஒரு டீப் ஸ்டீம் அயனை பிளேஸ் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் டாப் ஸ்டிச்சஸ் நம்ம மெயின் ஃபேப்ரிக் பிளவுஸ் மெட்டீரியல் மேல பிளேஸ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாடிஸ்ல இந்த வேஸ்ட் லைன்ல நான் ஒரு 0.25 inchesக்கு டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சஸ் மேல நம்ம சென்டர் இந்த வேஸ்ட் பேண்டோடைய வேஸ்ட் லைனை அட்டாச்மெண்ட் பண்றோம். ஓகே, ஸோ சென்டர் கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. இந்த டிப்பு இந்த ஸ்டிச்சஸ் மேல பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா?
இது மூவ் ஆக கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்படி கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணு. ஓகே, சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே இந்த வெயிஸ்ட் பேண்டோடைய வெயிஸ்ட் லைனை பிளேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் டாப் ஸ்டிச்சஸ். ஓகே, சைடையும் கம்ப்ளீட் பண்றோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? and again okay, and neat finishing the complete பண்ணிருக்கேன். and again waist lineல நீங்க bias sewing apply பண்ணணும். ஓகேவா? and wrong sideல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த வி ஷேப்ல நம்ம வேஸ்ட் பேண்ட் எடுக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். சாண்ட்விச் மெத்தட்லயும் நீங்க சுவிங் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். ஓகே, அண்ட் வேஸ்ட் லைன்ல பயாஸ் அப்ளை பண்றேன். Okay, so front part fully completed. So front and back, right side to right side facing la place பண்ணிட்டு எப்பவும் போல shoulder joining, main material to main material, lining to lining. Okay, இந்த center seam பாருங்க, ரெண்டுமே straight-ஆ meet பண்ணணும். Okay, right side facing together match பண்ணிட்டு first centerல pin பண்ணுங்க and raw edgesல இருந்து 0.5 inch seam allowance. Okay, double stitches must.
ரா எட்ஜஸ் பேக் சைட்ல மூவ் பண்ணிட்டு டர்ன் பண்ணுங்க. And neat folding. Okay. And sleeve கொண்டான hemline attachment தான் இப்ப பார்க்க போறோம். So same thing, right side facing each other place பண்ணுங்க. And back armhole க்கு place ஆயிருக்கணும். And lining-உம் main material-உம் front armhole க்கு match ஆயிருக்கணும். ஓகேவா? And இப்போ நம்ம 0.5 inches seam allowance reduce பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம மெயின் மெட்டீரியலோட லைனிங்ல. பட் ரா எட்ஜஸ்ல சேமாவே பிளேஸ் பண்ணுங்க, ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ்னு. அண்ட் 0.5 inchesல ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுங்க. ஓகே. அண்ட் டாப் ஸ்டிச்சஸ் டர்ன் பண்ண பிறகு இப்போ ஆர்ம்ஹோல் கர்வ்ல நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க, ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ். ஓகேங்களா? ரைட் சீமா இங்க பாருங்க, ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுங்க, வைப் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் ஆகும். ஓகே. அண்ட் கார்னர்ல ஒரு ஸ்டிச்சிங் அப்ளை பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஹேர் லாக் ரிலீஸ் பண்றோம், ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகே. அண்ட் டவுன்ல இந்த மாதிரி உள்ளுக்குள்ள மெயின் மெட்டீரியல் டிராவல் ஆகும். ஓகேங்களா? அப்பதான் இப்படி வரும்போது லைனிங் வெளியில வராது. ஓகே. சோ அந்த கான்செப்ட்காக தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்க்கு வந்திருக்கோம். சோ ஷோல்டர் பாயிண்ட்ல நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்லீவை பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கர்வ்க்கு ஃப்ரண்ட் கர்வ் மேட்ச் பண்ணு. ஓகே. பேக்கு பேக். ஸோ 0.5 inchesல நம்ம ஸ்லீவை அட்டாச்மெண்ட் பண்றோம் ஆஸ் யூஷுவல். ஓகே. இந்த அளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப த்ரெட் நார்மலா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸா விழும் இந்த பாலிஸ்டர் கிளாத்ல சூதிங் பண்ணும்போது. ஸோ நார்மல் சில்க் பிளவுஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம லைக்ரா பக்ரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் டச் நீட்டா வரும். ஓகேங்களா?
ஸோ நிறைய ஹோல்ஸாக இருக்காது. சூவிங் பண்ண இடம் எல்லாமே நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் லைக்ரா பக்ரம். அண்ட் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், லைஃப் வரும். ஓகேங்களா? அண்ட் டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட் எவ்ரி டைமும். எல்லா பிளவுஸ்லையும் ஸ்லீவ், ஷோல்டர், சைட் சீம் இது எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். As usual, side seam 1.5 inchesல நான் சூவிங்க ஸ்டார்ட் பண்றேன். And hemline, sleeve ஓடிய hemline மேட்ச் பண்ணுங்க. And armhole curve மேட்ச் பண்ணுங்க. Okay, and waist line matched. Okay, and இப்ப பாருங்க, இந்த raw edges to raw edges. Raw edges to raw edges. Okay. இப்போ இந்த பாடியோடைய ரா எட்ஜஸ்ல இருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே 1.25ல தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணும்போது நீங்க பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தென் அகைன் செகண்ட் ஸ்டிச்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சைட்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போதே நீங்க செக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ஸ்டிச்ல இருக்கும் போதே. ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ். ஓகே, அண்ட் இது மேலதான் இருக்கணும் அந்த ரா எட்ஜஸ் ஃபுல்லா. ஓகேவா? அண்ட் ஃப்ரண்ட் பேக் உண்டான சைட் போர்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, okay, so now side seam over. so இந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஓ, ஒரு குட்டி ஃபிட், இட்ஸ் ஓகே. ஸோ இதே மாதிரி அதர் சைடையும் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறீங்க. ஓகே, ஸோ பேக் பார்ட்
Okay, boat neck with pattern neckline, back opening and elbow sleeve, and front portion armhole princess line with waistband நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல் பிளவுஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ்ல பார்ப்போம். I hope you all happy and happy sewing. Keep on practicing. Bye bye.